ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பதிவாக நிறைய விஷயங்களை உள்ளடக்கினதாக இருக்க போகுது. 2025 பிறந்துருச்சு, இன்னொரு பக்கம் தை மாதமும் பிறந்துருச்சு. இன்னும் வழி மட்டும் பிறக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில் இந்த பதிவில் காத்துட்ருக்கு. ஏன்னா இந்த 2025 3 கிரக பயிற்சிகள் நடக்குது. அதுலேயும் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள். சனி, குரு, ராகு, கேது. இதில் குருவை மையகப்படுத்தி மற்ற சனியுமே அது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் சொல்லி நான் உங்களுக்கான பலன்கள் தரப்போகிறேன். இதை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தைரியமாக முன்னெடுத்து செய்யலாம், இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிற தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள் கிடைக்க போகுது, யாரெல்லாம் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற தகவல்களும் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. இப்போ இதில் உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு பிரச்சனை வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார், அந்த பிரச்சனையிலேருந்து எங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அதனால் பகுதியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு சில இலவச எண்கணித பொது பலன்களும் நான் தருவதாக இருக்கேன். அதுக்கான விஷயங்களும் இந்த பகுதியின் இறுதியில் வருது. கவனமாக பார்த்து பயன்பெறுங்க. இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். குரு பயிற்சிங்கிறது நிகழ்வது மே 15 தான் நிகழப்போகுது. அவர் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போகிறார் தான். ஆனால் இப்போவே ஏன் அந்த தகவல்களை நம்ம சொல்கிறோன்னா, இந்த வருடத்திலேயே 3 முக்கிய குரு பயிற்சிகள், கிரக பயிற்சிகள் நடக்குது. இது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக நடக்க போகுது. இது எப்போதும் நிகழாத ஒரு நிகழ்வாகவே இருக்கு. ஸோ நீங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது நிறைய நன்மைகள் பார்க்க போறீங்க. யாரெல்லாம் ஏற்கனவே சிரமப்பட்டு கொண்டிருந்தீங்களோ அவங்க இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம லைஃப் டேர்ன் அவுட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு குட் நியூஸோடு நீங்கள் ட்ராவல் ஆகணுங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே நாங்கள் தகவலை தெரியப்படுத்துகிறோம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் குரு அடியெடுத்து வைக்கிறார். எப்படிப்பட்ட யோகம் தெரியுங்களா? இது ஒரு ராஜ யோகம். 2ஆம் வீடு அப்படிங்கிறது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குடும்பஸ்தானம், வாக்கியஸ்தானத்துக்கு பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு வராரு. அப்போ நிச்சயம் உயர்வு அப்படிங்கிறத தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஒன்லி பாசிட்டிவிட்டி. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு மதிப்பு இருக்கும், உயர்வுங்கிறது இருக்கும். இவ்வளோ நாள் எவ்வளவோ உழைச்சேன் சார், ஆனால் என்னுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வகையிலேயே அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பொருளாதார வரவு, இன்னும் பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகணும்னா குடும்பத்தில் முதல்ல வறுமை இருக்கக்கூடாது. இன்னைக்கு பிரச்சனையே அதான். ஃபஸ்ட்டு பிரச்சனையே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான். எல்லா ஃபேமிலியிலையும் பற்றாக்குறை நிலையை நோக்கி தான் எல்லா ஃபேமிலியுமே கவலைப்பட்டு ஓடிக்கொண்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மிக அதிகப்படியான ஒரு மணி ரொட்டேஷன், உங்களுக்கு நிறைய பண வருவாய்கள், பண உதவிகள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான காலகட்டம். ஆனால் நீங்கள் அதை மிக முறையாக சேமித்து வைக்கணும், அல்லது மிக சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அதை பயன்படுத்தணும். அது உங்களுக்கு நிச்சயம் அடுத்தடுத்த வருடங்களில் உங்களுடைய அந்தஸ்தையே உயர்த்தக்கூடிய அளவிற்கு அது கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்ல முடியும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சனி வேற நகர்றாரு. சனி குரு பயிற்சியாச்சும் மே மாதம் நடக்குது, சனி பயிற்சி மார்ச் எண்டுலேயே நகர்ந்துருது. இப்போ சனி உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்வது அப்படிங்கிறது கர்மஸ்தானத்துக்கு நகர்றார். இப்போ கர்மஸ்தானத்துக்கு நகர்வது அப்படிங்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீட்டில் மிக வயதான பெரியவர்கள் யாராச்சும் இருந்தால் அவர்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் ஃபோக்கஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் அது இன்டைரக்டாக குறிக்குது. ஸோ அவங்களுடைய ஹெல்த் கான்ஷியஸாக நீங்கள் அவங்கள பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ஹெல்த்துக்குமே நிறைய கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு தேவை இந்த காலகட்டத்தில் இருக்கவே செய்யுது. அது மட்டும்தான். மற்றபடி பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது எதுவுமே நிகழ்ந்துராது. முன்னாடி நடந்த விஷயங்கள் எதையுமே நீங்கள் இப்போ சர்ஃபேஸ் லெவலுக்கு கொண்டு வராமல், ரொம்ப போட்டு குழப்பிக்காமல்,
இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு சிறந்த ஒரு வெகுமதிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய முயற்சியினாலேயே உங்களுடைய உழைப்பினாலேயே நீங்கள் உங்களுடைய வருவாயை பெருக்கிக் கொள்ளப் போகிறீர்கள் அப்படிங்கிற அந்தஸ்தான ஒரு நிலையை நோக்கி தான் உங்கள் லைஃபையே குரு வந்து இந்த காலகட்டத்தில் நகர்த்த போகிறாரு. சரி, நம்ம வந்து கெடுதல் நடக்கும்போது மட்டும்தான் கடவுளை நாடி ஓடணுமா? நல்லது நடக்கும்போது நம்ம போக மாட்டோமா? நல்லது நடக்கும்போதும் செல்ல வேண்டும். சரி, அப்படி எந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுக்கிரனுக்குரிய மிக சக்திமிக்க க்ஷேத்திரங்கள் ஸ்ரீரங்கம் இருக்குது, திருப்பதி ஸ்தலம் கூட நீங்கள் போகலாம். இது மாதிரி பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்கள் எங்கு இருந்தாலும் அங்கு நீங்கள் சென்று வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயம் இந்த ஆண்டு முழுமைக்குமே உங்களுக்கு சுப பலன்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி, எல்லாரும் ஒரு குடும்பத்தோடு வந்து ஒரு யாத்திரைக்கோ சுற்றுலாவுக்கோ சென்று வந்து மன நிம்மதி, மன நிறைவு அமையக்கூடிய தருணங்கள்ங்கிறது இந்த ஆண்டில் மிக அதிகமாகவே உங்களுக்கு உள்ளது. ஒரே ஒரு விஷயம், எங்கு நீங்கள் சென்றாலும் சரி, வெளியூர் போகும்போது வேகத்தில் மிக கவனமாக இருக்கணும். நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போனீங்கன்னா, ஒருவேளை வேறு வாகனங்கள் பொது வாகனங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது உங்களுக்கான கிரகங்கள் ரீதியான பயிற்சி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ இதில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது, ஏன்னா கெடுதலான ஒரு காலகட்டத்தை விட்டு நிறைய பேர் வெளியிலையும் வருவாங்க. ஒரு சில பேர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாரையும் போவீங்க. இதில் எல்லா காலத்துலேயுமே பயிற்சி காலங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா காலத்துலேயுமே எனக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் இது நாள் வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தா கூட நடக்க மாட்டேங்குது, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம், உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் நல்லதையே நாடி சென்று அதற்கான நல்ல விஷயங்களை பெறணும்னா உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கிரகங்கள் எப்படி வந்து அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்குதோ, இப்போ நம்ம ஒரு கிரக பயிற்சி சரியில்லைன்னா கிரகத்தை பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியாது. சுத்தாத, எனக்கு கெடுபலன் தராத, அது வேலையை அது பார்த்துட்டு தான் இருக்கும். பட் அதை தாண்டி எப்படி வெற்றி கொள்வது அப்படிங்கிறது தான், மதி இருந்தால் விதியையும் வெல்லலாம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தாங்க. அந்த மதிங்கிறது வந்து இந்த இடத்துல எண்கணித ரீதியாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களாக அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை சொல்லுவேன். இதில் யாராச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் வியாபாரம் சரியாக போகலைன்னா அந்த வியாபார பெயரையுமே குறிப்பிட்டு அனுப்பலாம். யாராச்சும் பிறந்த குழந்தைக்கு பேர் வைத்திருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு பேர் சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத செக் பண்ணிக்கினாலும் குழந்தையுடைய பிறந்த தேதியோடு அந்த பெயரை எனக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைப்பேன். அந்த பொது பலன்களில் என்ன இருக்குங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பெயர் சரியாக அமைந்தால் அவனுடைய தலையெழுத்தே மாறும், தலைவிதியே மாறும். அதற்கு உதாரணம் என்னுடைய ஆல்ரெடி என் மூலமாக பலன் பெற்ற ஏராளமான கிளையன்ஸோடைய ஃபீட்பேக்ஸ் தான். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்ப தான் போகிறேன். அதை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு புரியும், இதில் இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா, இவ்வளோ பெரிய பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கிரகப்பெயர்ச்சி காலங்கள் சரியில்லாமல் இருக்கோ, அல்லது நல்லது நடக்கும்னு சொல்லி நல்லது நடக்கலையோ, நீங்கள்லாம் கவலையப்பட வேண்டாம். உங்களுடைய பெயரை சரியாக அமைத்து கொள்ளும் பொழுது அது நல்லபடியாகவே மாறும். அப்போ பெயர் சரியாக ஏற்கனவே அமைந்திருந்தவர்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அதை பற்றியுமே நான் உங்களுக்கு இலவச புகைப்படங்களை அனுப்பிடுவேன். அப்படி அமையாதவர்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத என்னுடைய அந்த பொது பலன்களுடைய இறுதியில் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் அனுப்புவேன். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த கன்சல்டேஷனை அதன் பிறகு நீங்கள் பெய்டு கன்சல்டேஷனாக எடுத்துக்கலாம். அது வரைக்குமான பொது பலன்கள் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைப்பேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த 2025 இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்குன்னே சொல்லுவோம். ஏன்னா இதே செகண்டு நீங்கள் வேறு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், அல்லது வேறு நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம். இப்போ இது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னாலே இந்த பிரபஞ்சம், நீங்கள் வணங்கும் இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராரு. இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் படிப்படியாக முன்னேறணுங்கிற ஒரு வாய்ப்பை தராருன்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நான் கேட்ட அந்த தகவல்கள்லாம் அனுப்பிச்சி விடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. 3 நாட்களுக்குள்ளார என்னுடைய பதிலை நீங்கள் பெறலாம். முதலில் வரும் 100 நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும், கால நேரம் கருதி. அதனால் சீக்கிரமாக அனுப்பிச்சி விடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்.